தேவனுடைய குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. என்னாலே அல்லாமல் யாரும் பிதாவினிடம் வருவதில்லை. அதனால் செல்லுங்கள், உலகம் முழுவதும் சென்று பூமியின் தொலைதூர பகுதிகளில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷத்தை போதியுங்கள் என்று சொல்கிறார். தொடுதலில் டாக்டர் சார்ல்ஸ் ஸ்டான்லியின் போதனை ஊழியம். அடுத்ததாக தொடுதல் ஊழியங்களில் யாருக்கு நீங்கள் செவி கொடுக்கிறீர்கள்? இது இயர்பட்ஸுகள், ஐபோன்கள் மற்றும் அனைத்து தொழில்நுட்பங்களின் தலைமுறையாக இருக்கிறது. இதை பற்றி யோசித்து பார்க்கும்போது, வழக்கமாக ஒருவரோடு சாப்பிட உட்கார்ந்தால் சரியாக என்ன நடக்கும்? இந்த ஐபோனை எடுத்துக்கொண்டு அமர்ந்து சாப்பிட்டு கொண்டே சம்பாஷிக்க முயற்சிக்கும் போது நையாண்டியாக வேறு யாரிடமாவது அரட்டை அடிக்க தொடங்குவார்கள். அல்லது இயர்பட்ஸை அணிந்து கொண்டு உங்கள் முகத்தை பார்த்து கொண்டே வேறொருவரோடு அரட்டை அடிப்பது இன்னொரு சாமர்த்தியமான முறையாக இருக்கிறது. பிறகு என்ன நடக்கும்? என் கருத்துப்படி இது அநாகரிகமானது, பண்பற்றது. இது எனது தனிப்பட்ட பார்வை. இதை ஒப்புக்கொள்கிறீர்களா? இதில் என்னோடு உடன்படுகிறீர்களோ இல்லையோ, சம்பாஷணைக்குள் நேரடியாக போவதால் இது இன்னும் நாகரிகம் இல்லாததென்று நினைக்கிறேன். சில சமயங்களில் ஜனங்கள் பேச வேண்டிய பேச்சு பொருத்தமான தலைப்போ அல்லது நபராகவோ இல்லாத போது மாற்று உரையாடலை அவர்கள் தொடர்வார்கள். அப்படிப்பட்ட தலைமுறையில் நாம் இருக்கிறோம். ஆனால் என்னை மிகவும் வருத்தப்படுத்திய விஷயம், நமது உள்ளமும் மனமும் எந்த இடத்தில் கவனத்தை ஈர்க்கிறதோ அங்குதான் நமது காதுகளும் இருக்கும். அதுதான் உலகம். உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். காலையில் நீங்கள் கேட்கும் முதல் சத்தம் என்ன? நீங்கள் கேட்கும் முதல் குரல் என்ன? நீங்கள் கேட்கும் முதல் ஒலி எது? நீங்கள் எழுந்ததும் வானொலி, தொலைக்காட்சி மற்றும் பிடித்த இசையை இயக்குகிறீர்களா? அல்லது அந்த நாளில் தேவன் உங்களிடம் என்ன சொல்ல வேண்டும் என்பதை கேட்பதில் நீங்கள் ஆர்வம் காட்டுகிறீர்களா? கவனியுங்கள், தேவன் என் கூட பேசியதில்லை என்று சொல்பவர்களுக்கு அது உண்மையா என்று பார்க்க இந்த செய்தியின் இறுதி வரை நீங்கள் காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் தம் பிள்ளைகள் ஒவ்வொருவரிடமும் பேச விரும்புகிறார். உங்களில் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாதவர்களுடன் பேசவும் அவர் ஆசையாக இருக்கிறார். இதனால் இயேசு யார் என்பதையும் அவர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தும் வாழ்க்கையும் புரிந்து கொள்வீர்கள். ஆகவே முதலில் வேதத்தை எபிரேயர் புத்தகத்திற்கு திருப்பிக் கொள்வோம். இதில் 2-3 வசனங்களை பார்க்க விரும்புகிறேன். யாருக்கு நீங்கள் செவி கொடுக்கிறீர்கள் என்ற கருத்தையும் விவாதிக்க விரும்புகிறேன். எபிரேய மொழியில் முதல் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்கள். தேவன் பேசுகிற சத்தியத்தை அது நமக்கு நினைப்பூட்டுகிறது. அவர் முதல் வசனத்தில் சொல்கிறார், பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இப்பொழுது யோவான் 14ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொண்டு 26வது வசனத்தை வாசிக்கலாம். ஏனென்றால் தேவன் பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகளிடம் மட்டும் பேசவில்லை, எல்லா வழிகளிலும் திரும்பவும் ஆதாமிடம். ஆனால் அவர் இந்த 26வது வசனத்தில் சொல்கிறார், இயேசு இங்கு பரம் ஏறுவதற்கு தம்முடைய சீஷர்களை ஆயத்தப்படுத்துகிறார். அவர் இங்கு 26வது வசனத்தில் சொல்கிறார், என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆகவே அவர் இங்கு வாக்குத்தத்தம் பண்ணியது அவருடைய சீஷர்களுக்கு மட்டுமில்லை, நம் அனைவருக்கும் பொருந்தும். அவர் பரமேறின பின்பு பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு விசுவாசியிடமும் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஜீவிக்கிறார். அவர் உங்களை வழிநடத்துகிறவர், உங்கள் உள்ளத்தோடு பேசுகிறவர். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நம்மிடம் பேசும்போது தேவனே நம்மோடு பேசுவதாக இருக்கும். உங்களிடம் ஒன்று கேட்கிறேன். தேவன் உங்களிடம் பேசுவதை கேட்க ஒரு நாளில் நீங்கள் அவருக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறீர்கள்? நான் இன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், தேவன் காலை, மதியம், இரவு என தம் பிள்ளைகளிடம் பேசுகிறார். நாம் செவி கொடுக்கிறோமா? தேவன் பேசுவதை கேட்க நாம் நேரம் ஒதுக்கி இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். இந்த பிரபஞ்சத்தின் சர்வ வல்லமையுள்ள தேவன் அனைத்தையும் உண்டாக்கியவர். தம்முடைய குமாரனை நம் பாவங்களுக்கு பரிகாரமாக சிலுவையில் மரிக்க அனுப்பியதால் உங்களோடும் என்னோடும் நம் வாழ்நாள் முழுவதும் பேசுவதை அது சாத்தியமாக்கி இருக்கிறது. நம் இரட்சகராக விசுவாசிக்கும் தருணத்திலிருந்து, அந்த நிமிஷத்திலிருந்து அவர் நம் நண்பராக, வழிகாட்டியாக, நிபந்தனையின்றி நம்மை நேசிப்பவராக இருக்கிறார். அதனால் நீங்களும் நானும் வாழ்க்கையை மேன்மையாக வாழ முடியும்.
ஆனால் அது என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டுமானால் அவர் சொல்வதை கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே உங்கள் சொந்த வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால், எந்த ஒரு நாளாவது அல்லது வாரத்திலாவது தேவனுக்கு செவி கொடுக்க எவ்வளவு நேரம் செலவிட்டு இருப்பீர்கள்? அல்லது எந்த ஒரு நாளாவது அமைதியாக உட்கார்ந்து தேவன் சொல்வதை கேட்கவும் உங்களிடம் பேச தேவனிடம் கேட்கவும் நேரத்தை செலவிட்டிருக்கிறீர்களா? இப்போது இதை பற்றி யோசியுங்கள். நான் ஒரு நாள் முழுவதும் தானாகவே வாழ முடியும் என்று நினைப்பதும் தேவனுடைய உதவி, வழிகாட்டுதல், ஆலோசனை, ஞானம் ஆகியவை தேவையில்லை என்பது மிகவும் பெருமைக்குரிய எண்ணமாயிருந்தாலும் நீங்கள் சொல்லலாம், ஆமாம், நான் நினைக்கவில்லை, பெருமைப்படுவதாக நினைக்கவில்லை என்று. ஆனால் என்ன, நான் ஒரு நாள் முழுவதும் அவரை முற்றிலும் புறக்கணித்து அவர் மீது எந்தவித கவனமும் செலுத்தாமல் அவருக்கு செவி கொடுக்க மறுத்து அவர் இல்லாமல் என்னால் வாழ முடியும் என்ற மனநிலையை வெளிப்படுத்த முடியுமா? இல்லை, அது சாத்தியமில்லை. ஆகவே இதை சிறிது சிந்திப்போம். ஜனங்கள் தேவனுக்கு செவி சாய்க்காததற்கு முக்கிய காரணம் என்ன? முதலாவது, அவர்கள் அவரோடு எந்த ஐக்கியமும் வைக்காததற்கு பலர் அவருக்கு செவி சாய்ப்பதில்லை. ஏனென்றால் அவர்கள் கொஞ்சமும் ரட்சிக்கப்படவில்லை. ஆகவே தேவன் பேசுவதை கேட்காததால் அவர்களால் செவி கொடுக்க முடியாது. ஆனால் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு அவரோடு ஐக்கியம் ஏற்பட்டிருக்கும். அவர் உங்களை விரும்புவதால் அவரோடு ஐக்கியம் கொள்ள முடியும். ஏனென்றால் நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகவே சத்தியத்தை அறிந்து அதிலே நடக்க வேண்டும். அது உங்கள் வாழ்க்கைக்கு மேன்மையாக இருக்கும். இது இரண்டாவது விஷயம். ஆண்டவர் தங்களிடம் பேச வேண்டும் என்று பலர் எதிர்பார்ப்பதில்லை. சில சமயங்களில் அடிக்கடி யாரிடமும் இது தேவன் சொன்னதுதானா என்று கேள்வி கேட்பார்கள். எனக்கு தெரியாது, தேவன் என்னிடம் பேசியதில்லை. ஆனால் கேட்கிறனோ இல்லையோ அவர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். பேசினாலும் பேசாவிட்டாலும் ஆமாம், அவர் பேசுகிறவர். அவர் உன்னை ரட்சித்துவிட்டு சரி, இனி உன்னால் முடிந்ததை செய் என்று சொன்னால் அவர் தேவனாக இருக்க மாட்டார். தேவன் அப்படி இல்லை. மூன்றாவது விஷயம், உலக செய்திகள் ஆண்டவரை ஆழத்தில் தள்ளிவிடுகிறது. முன்பு சொன்னது போல மக்கள் காலையில் எழுந்திருக்கிறார்கள். உலகில் என்ன நடக்கிறது என்பதை அறிய ஆசைப்பட்டு இசையையும் தொலைக்காட்சியும் விரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். உங்கள் உள்ளத்தில் அப்பொழுது என்ன ஓடும்? உங்கள் மனதின் எண்ணம் எப்படி இருக்கும்? அந்த நாளில் உங்களை குறித்து தேவனுடைய உள்ளம் என்ன நினைக்கும்? உங்களை முழுமையாக, தீவிரமாக நேசிக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனின் சத்தத்தை உலகம் முடக்கிட நாம் அனுமதிக்கக்கூடாது. நிச்சயமாக அது தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்க வைக்கும். தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தால் அவருக்கு செவி கொடுக்க மாட்டீர்கள். இதுதான் நடக்கும். தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதையும் தியானிப்பதையும் புறக்கணித்தால் என்ன நடக்கும்? கவனமாக கேளுங்கள். தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தால் என்ன நடக்கும்? உங்கள் சிந்தனையிலும் உணர்வுகளிலும் உலகம் பெரிதாக வளர்ந்து காட்சி கொடுக்கும். சிறிது காலத்திற்கு பிறகு தேவன் தம்முடைய வார்த்தையில் பேசுவதை நீங்கள் கவனிக்க மாட்டீர்கள். ஏனென்றால் உங்கள் உள்ளம், மனம், ஆவி எதை ஆக்கிரமித்திருக்கும் என்றால் உறவுகள், உரத்த இசை, வாசிப்பு அல்லது பிற பொழுதுபோக்குகளாக இருக்கும். இந்த புத்தகத்தை புறக்கணிக்கும் போது பரிசுத்தமான வாழ்க்கையை உங்களால் வாழ முடியாது. நான் அதை மறுபடியும் சொல்கிறேன், உங்களால் முடியவே முடியாது. இந்த புத்தகத்தை தேவன் நமக்கு ஒரு போதனை புத்தகமாக கொடுத்திருக்கிறார். அவருக்கு நான் செவி கொடுக்கிறேன் என்றால் அவர் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் அவர் பழைய ஏற்பாட்டில் பேசுவார், சில நேரங்களில் புதிய ஏற்பாட்டில் பேசுவார். தேவன் முதலாவது தம்முடைய வார்த்தையின் மூலம் நம்மிடம் பேசுவார். கவனமாக கேளுங்கள். முதலாவது அவருடைய வார்த்தையை கொண்டு பேசுவார். அப்பொழுது வேதத்தில் இருக்கும் சில பகுதிகள் மூலம் நம்மை வழிநடத்துவார். ஆனால் அவர் தனது வார்த்தையோடு மட்டும் அதை கட்டுப்படுத்த மாட்டார். சில பேருக்கு கலக ஆவி இருக்கும். அவர்கள் பாவத்தில் தான் வாழ்வார்கள். அவர்களுக்கு எதுவும் தேவை இருக்காது. நான் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்ல வேண்டாம் என்று சொல்வார்கள். இதன் விளைவாக அவர்கள் தேவனுக்கு செவிசாய்க்க மாட்டார்கள். அவருக்கு ஆர்வம் கொடுக்க மாட்டார்கள். பரிசுத்த தேவனால் மட்டுமே திருப்திப்படுத்தக்கூடிய, கவனியுங்கள், உள்ளார்ந்த ஆசையை நிறைவேற்றுவதே அவர்களின் ஒரே நோக்கமாக இருக்கும். இந்த வழியில் ஜனங்கள் தங்கள் பணத்தை எப்படி செலவழிக்கிறார்கள் என்பதையும் பார்க்க முடியும். சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வழியையும் சித்தத்தையும் வார்த்தையும் கேட்க மறுத்ததன் விளைவாக அவர்கள் தங்கள் வாழ்வையும் தங்கள் திருமணங்களையும் மற்றும் வேறு என்ன நேர்ந்திருந்தாலும் அதை அழித்து விடுவார்கள். இந்த புத்தகம் நமக்கு ஞாபக பரிசாக கொடுக்கப்படவில்லை. நம்ம ரட்சிப்புக்கு கொண்டு வருவதற்கும் பரிசுத்த வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்பதையும் காட்டுவதற்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளி உலக சத்தங்களால் ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். உலகம் மிகவும் ஈர்க்கக்கூடியது. உதாரணத்திற்கு, கண்களை கவரும் விதமாக விளம்பரங்கள், பிரகாசமாக, இலவசமாக, மகிழ்ச்சியாக, இசை மற்றும் ஒலி விளைவுகளோடு உங்கள் கவனத்தை ஈர்ப்பதை நீங்கள் கவனிக்கலாம். ஏன் தெரியுமா? அவைகளில் நீங்கள் கவனம் செலுத்துகிறீர்கள். ஆனால் கவனியுங்கள், பிரபஞ்சத்தை ஆளும் பரிசுத்த சர்வ வல்லமையுள்ள தேவனோடு எந்த விளம்பரங்களை ஒப்பிட முடியும்? அவரால் நம் கவனத்தை ஈர்க்க முடியாதா? அவர் நம்மை ஈர்க்கவில்லை என்றால் அதற்கு காரணம் தேவன் சொல்வதில் நமக்கு ஆர்வமில்லை என்று சொல்லி உலகம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு நம்முடைய மனதையும் உள்ளத்தையும் காதுகளையும் சீரமைத்திருக்கிறோம் என்று அர்த்தம்.
கடைசியாக நான் சொல்வது இதுதான். மக்கள் தங்கள் வாழ்க்கையில் பாவத்தை வைத்திருக்கும் போது அவர்களால் தேவனுக்கு செவி கொடுக்க முடியாது. அவர்களிடம் சுட்டி காட்டும் போது இது தவறு, இது தவறு, தவறு, தவறு என்று சுட்டி காட்டும் போது அதை புறக்கணித்து வாழ்க்கையில் பாவத்தை அடைக்கும் போது அவர்களால் தேவனுக்கு செவி கொடுக்க முடியாது. பாவம், கவனமாக கேளுங்கள், தேவ பிள்ளைகளின் காதுகளை செவிடாக்கிவிடும். பாவம் தேவ பிள்ளைகளின் காதுகளை செவிடாக்கும். பரலோக தகப்பனே உங்களோடு பேசவும் வழிகாட்டவும் நம் அனைவருக்கும் தேவைப்படும் எல்லாவற்றிலும் வழிநடத்தவும் விரும்புகிறவர். ஆனால் நம் கவனத்தையும் உள்ளத்தையும் வாழ்க்கை முறைகளையும் உலகை ஈர்க்க அனுமதித்து விடுகிறோம். அது வேதனையானது. தேவனுக்கு செவி கொடுக்க செவிசாய்க்க முடியவில்லை என்றால் அது துரதிருஷ்டவசம். சரி, இது எப்படி எனக்கு தெரியவில்லை என்று ஒருவர் சொல்லலாம். எப்படி இருந்தாலும், எப்படி என்று தெரியாவிட்டாலும் அதை கற்றுக்கொள்ள உதவி செய்கிறேன். ஆனால் இதற்கு முன் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். ஜனங்கள் ஏன் அவர் சொல்வதை கேட்பதில்லை? இந்த கேள்வி இப்பொழுது வருகிறது. தேவ சத்தத்தை எப்படி அடையாளம் காண்பது என்று. இதைத்தான் ஜனங்கள் அடிக்கடி கேட்கிறார்கள். இது தேவன் பேசுகிறாரா அல்லது நான் இதை நினைத்துக் கொண்டிருக்கிறேனா என்று எனக்கு எப்படி தெரியும் என்று கேட்கலாம். எனக்கு நன்றாக புரிகிறது. குறிப்பாக நீண்ட காலமாக கிறிஸ்தவராக இல்லாத ஒருவர் என்ன விரும்புவார்கள்? அவருடைய சித்தம், அவர்களுடைய வாஞ்சை, விருப்பம், அதோடு தேவன் என்ன சொல்கிறார் என்பதை வேறுபடுத்தி பார்க்க எப்படி கற்றுக்கொள்வார்கள்? வித்தியாசத்தை எப்படி அறிந்து கொள்வார்கள்? ஆகவே அதை நீங்கள் சிந்திக்க உதவும் சில ஆலோசனைகளை உங்களுக்கு கொடுக்கிறேன். அதில் ஒன்றுதான் இது. எப்போதும் கேள்விக்கு இடமில்லாமல் தேவ சத்தம், தேவ வார்த்தைக்கு இசைவாக நடந்து கொள்ள வேண்டும். போதனைகளிலிருந்து விலகும் எதையும் செய்வதற்கு தேவன் ஒருபோதும் சொல்ல மாட்டார். ஏனென்றால் இது அவருடைய வார்த்தை. தேவன் முரண்பாடான விஷயங்களை சொல்ல மாட்டார். அவர் ஒரு முறை ஒன்றையும் அடுத்த முறை வேறொன்றையும் பேச மாட்டார். ஆகவே தேவ சத்தத்தை ஒரு பக்கத்தில் எழுதப்பட்ட தேவ வார்த்தையோடு ஒப்பிடுவது, நான் தேவனுக்கு செவி கொடுக்கிறேனா இல்லையா, அது அச்சிடப்பட்ட பக்கத்தில் இருக்கும் வார்த்தைகளும் உங்கள் உள்ளத்திலும் காதுகளிலும் தொனிக்கிற தேவ சத்தமும் ஒத்துப்போகிறதா என்பதை தீர்மானிக்க உதவும். தேவன் நமக்கு இந்த புத்தகத்தை ஒரு வழிகாட்டியாக கொடுத்திருக்கிறார். இரண்டாவது விஷயம் இதுதான். அதாவது, பல சமயங்களில் தேவன் சொல்வது மனித இயல்போடு முரண்படும். தேவன் ஒன்றை செய்ய சொல்லலாம். இது என்னால் சாதிக்க முடியாது, அதற்கு தகுதி இல்லை, எனக்கு திறமை குறைவு, அதற்கு எனக்கு தேவையான கல்வி இல்லை, தேவையான அனுபவம் இல்லை. உங்களை பார்க்கும் விதம் உங்களால் கையாள முடியும் அல்லது முடியாதென்று நினைக்கிற விதத்தோடு முற்றிலும் முரண்படும் ஒன்றை தேவன் உங்களிடம் கேட்கலாம். உங்களை எப்படி ஆயத்தப்படுத்தலாம் என்பது அவருக்கு தெரியும். நம் ஒவ்வொருவருக்கும் ஆவிக்குரிய வரங்களை கொடுத்திருக்கிறார். தேவன் எல்லாவற்றையும் நன்கு அறிந்தவர். உங்களிடம் ஏதாவது கேட்டால் என்னால் அதை செய்ய முடியாது என்று சொல்லக்கூடும். அப்படியென்றால் தேவன் தவறிழைத்து விட்டாரா? தேவன் நமக்கு ஒரு கட்டளை கொடுத்தால் அவர் எந்த தவறும் செய்ய மாட்டார். நான் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் என் வாழ்க்கையில் காரியங்களை சாதிக்க உற்சாகப்படுத்துவார். அதற்கு என் ஆரம்ப எதிர்வினை நான் சரியானவன் இல்லையே ஆண்டவரே என்பதுதான். சில சமயங்களில் என்னால் அதை செய்ய முடியும் என்று நினைக்கவில்லை என்பதை அவரிடம் சொல்ல வேண்டியிருக்கலாம். இரண்டாவதாக, எனக்கு பயமாயிருக்கிறது. இதுதான் உண்மை ஆண்டவரே, எனக்கு நடுக்கமாக இருக்கிறது. ஆக என்னால் இதை செய்ய முடியும் என்று நினைக்க முடியவில்லை. ஆனால் அவர் அற்புதமான தேவன். அவர் கடைசியாக சரி ஆண்டவரே என்று நான் சொல்லும் வரை அழுத்தம் கொடுப்பதை நிறுத்த மாட்டார். அவர் எதை செய்ய அழைத்தாலும் அதை செய்ய நம்மை ஆயத்தப்படுத்துவார் என்பதை உணர நம் கண்களை திறக்க வேண்டும். ஒரு செயலை செய்வதற்கு ஆயத்தப்படுத்தாமல் ஒரு நாளும் அழைக்க மாட்டார். அதனால் அவர் நம்மோடு பேசுவார் என்பதை அறியலாம். மூன்றாவதாக, அவர் உங்கள் விசுவாசத்தை சோதிப்பார். வேறு விதமாக சொல்ல வேண்டுமென்றால், தேவன், கவனியுங்கள், தேவன் அவர் இதை கவனமாக கேளுங்கள், அவரில் ஒரே அளவிலான விசுவாசத்தோடு இருக்க உங்களை விடமாட்டார். அவர் அதை செய்ய மாட்டார். உண்மை என்னவென்றால், அவர் உங்களை அப்படி உருவாக அனுமதிக்க மாட்டார். உங்கள் விசுவாசத்தை குறித்த தேவனுடைய நம்பிக்கைகளை மறுக்கிறீர்கள் என்றால், தேவ அழைப்பை பின்பற்ற நீங்கள் மறுக்கும்போது தகுதியற்றவர் என்று நீங்கள் உணர்வதால் அப்படி செய்வதற்கு இயலாமல் போகும். ஆகவே அவர் பேசும்போது பேசுகிறவர் என்று சொல்லக்கூடிய வழிகளில் ஒன்று உங்கள் விசுவாசத்தை கேள்விக்குட்படுத்துவார். பிழையான ஒன்றை செய்வதற்கு உங்களை தூண்ட மாட்டார். நம்மால் செய்ய இயலாது என்று நினைக்கிற விஷயங்களை செய்ய, அதை அடைய நம்மை தள்ளுவார். பிறகு அடைந்ததும் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அதனால் என்ன நடக்கும்? இதுவே தேவ சித்தம். எப்படி வளர்ந்து வளர்ந்து பெருகுகிற விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்மை நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாத உயரங்களுக்கு உயர்த்தி நம்முடைய விசுவாசத்தையும் புரிதலையும் ஆழப்படுத்துகிறவர் அவரே. இதுதான் தேவன் செயல்படுகிற விதம். ஆகவே தேவன் ஏதாவது செய்ய சொல்லும்போது அல்லது உங்களுக்கு வழிகாட்டுதலை கொடுக்கும்போது நீங்கள் நினைக்கலாம், அது தேவனாக இருக்க சாத்தியமில்லை, ஏனென்றால் அப்படி செய்ய என்னிடம் கேட்க மாட்டார். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நான் பயந்தேன் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டிய சில நிகழ்வுகளை என்னால் நினைவுபடுத்த முடியும். அது தேவனை வருத்தப்படுத்தவில்லை. அது என்ன செய்ததென்றால் பிரச்சனை எதிர்கொள்ள வைத்தது. பிரச்சனை தேவனிடம் இல்லை, மாறாக அது என்னிடம்தான் இருந்தது. நான் அதை ஒப்புக்கொள்ள ஆயத்தமான போது என் நம்பிக்கை உயர ஆரம்பித்தது. ஏனென்றால்
தேவனே எனக்கு பயமாயிருக்கிறது என்று சொல்லி உடனே தேவனுடைய வார்த்தைக்கு திரும்பி பயத்தை அனுபவித்தவர்களை குறித்து நான் வாசித்தேன். அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்த போது நடந்ததை அறிந்து கொண்டேன். அதனால் தான் இந்த புத்தகத்தை உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் உங்கள் காதுகளை சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு திறந்து கொடுக்க வேண்டும். சில சமயங்களில் தேவன் மென்மையாக பேசுவார். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு பெரிய விஷயமாக இருந்த ஒரு காரியத்திற்காக ஜெபித்த நேரங்களை நினைத்து பார்க்கிறேன். தேவன் தனது சித்தத்தை வெளிப்படுத்தும் பொருட்டு வான வேடிக்கை போல ஏதாவது வழிகளை பயன்படுத்துவார் என்று நாம் நினைக்கலாம். இல்லை, பெரும்பாலும் எல்லாமே சாதாரணமாக இருக்கும்போது அமைதியான தருணங்களில் தான் இது நடக்கும். நீங்கள் எதை குறித்து கவலைப்படுகிறீர்கள் என்பதை சிந்திக்காமல் தேவன் உங்களுக்கு பதிலை தந்து உங்களுடைய உள்ளத்தில் பேசுவார். ஆண்டவரே, நிச்சயத்தோடு இருக்கிறீர்களா என்று அநேக முறை கேட்டது ஞாபகம் இருக்கிறது. ஆமாம், அவர் நிச்சயத்தோடு தான் இருக்கிறார். நாமும் நிச்சயத்தோடு இருக்க வேண்டும். தேவன் உங்களிடம் என்ன சொல்கிறார் என்பதை முழுமையாக தெளிவுபடுத்தும் அளவிற்கு உங்களை அவர் நேசிக்கிறார். புரிந்து கொள்ள தெளிவற்ற எண்ணத்தில் உங்களுக்கு கிரியை செய்ய மாட்டார். ஆகவே அவருக்கு செவி கொடுக்கிறேன் என்றால் ஒன்றை உறுதியாக சொல்ல முடியும்: தேவ சத்தத்தை அடையாளம் காண கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே நாம் ஏன் அவருக்கு செவி கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும்? ஏனென்றால் வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள். ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தீர்மானங்களை எடுக்கிறோம். அந்த தீர்மானங்கள் சரியானதாக இருப்பதற்கு பிதாவின் சித்தத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். அது என்ன தீர்மானங்கள் என்று நாம் கேட்கலாம். ஒவ்வொரு தீர்மானங்களும் ஒரு தீர்மானம் என்று ஒன்றை மட்டும் நாம் சிந்திக்க முடியாது, குறைந்தபட்சம் கூட முடியாது. தேவனின் பங்களிப்பு இல்லாமல் எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுக்கக்கூடாது. சில வேளைகளில் நமக்கு பெலனும் தேவை. எல்லா பெலனும் ஒரே வகையான பெலன் அல்ல. மிகவும் சக்தி வாய்ந்த பெலன் மனதில், உள்ளத்தில் உள்ள வலிமை. ஆமாம், என்னால் முடியும், நான் செய்வேன், பிதாவே நன்றி, எனக்கு விருப்பத்தையும் பலத்தையும் உறுதிப்பாட்டையும் நம்பிக்கையையும் என்னால் அப்படி செய்ய முடியும் என்ற நிச்சயத்தையும் கொடுத்ததற்கு நன்றி. நம் அனைவருக்கும் சில நேரங்களில் நிச்சயம் பலன் தேவை. பவுல் தன்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்கிறார். அதாவது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்று சொல்கிறார். நம் அனைவருக்கும் இது தேவையாக இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர உங்களை பலப்படுத்த யாராலும் முடியாது. ஆக நான் எப்படி பிதாவின் சித்தத்தை அறிந்து கொள்வது? அவரோடு பேசுவதன் மூலமும் அவர் சொல்வதை கேட்பதன் மூலமும் அறிந்து கொள்ள முடியும். நான் ஜெபிக்கிறேன், தொடர்ந்து நான் ஜெபித்தாலும் ஜெபம் கேட்கப்படவில்லை என்று ஜனங்கள் சொல்வதை கேட்டிருக்கிறேன். ஏனென்றால் செவி கொடுக்காமல் இருப்பதுதான். நான் வேதத்தை வாசித்து ஜெபிப்பதற்கென்று ஜெப நேரம் ஒதுக்கி பிறகுதான் வேலைக்கு போவேன் என்று சொல்பவர்களை நினைக்கும் போது, சரி, அப்படி சொல்பவர்கள் தேவன் பேச வேண்டும் என்று விரும்பி நின்று கேட்டிருக்கிறார்களா? கவனியுங்கள், இது மிகவும் சுலபம். அதை சரியாக செய்ய வேண்டும். அவர் நம்மோடு பேச வேண்டுமென்றால் முக்கியமாக அமைதியாக இருந்து அவருக்கு நாம் செவி கொடுத்து கேட்க வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். அப்பொழுதுதான் நம்மோடு அவர் பேச முடியும். பிறகு என்னை பாதுகாக்கும் விதங்களில் அவர் வழிநடத்த வேண்டும். பாதுகாக்கப்படுவதற்கு நாம் எல்லோரும் நம்மிடம் பேசும் தேவ சத்தத்தை கேட்க வேண்டும். தவறான தீர்மானங்களிலிருந்தும் ஆரோக்கியமற்ற ஐக்கியங்களிலிருந்தும் பாதுகாக்கவும். உதாரணமாக வீடு, வாகனம், வேறு எதையும் வாங்குவது போன்ற முடிவுகளை எடுக்கும்போது பாதுகாக்கவும். எதுவாக இருந்தாலும் சரி, துணையை தேர்ந்தெடுக்கும் போது அவர் நமக்கு என்ன சொல்கிறார்? நம்மை பாதுகாக்க தேவன் என்ன நினைக்கிறார் என்பதை புரிந்து கொள்வது மிக மிக அவசியமாக இருக்கிறது. தேவன் உங்களை பாதுகாப்பது போல் யாராலும் உங்களை பாதுகாக்க முடியாது. ஆனால் அவருக்கு செவி கொடுக்காமல் நான் சொந்தமாக என் முடிவை தேர்வு செய்தால் நான் பிரச்சனையில் தான் சிக்குவேன். தேவனுக்கு கீழ்ப்படியாததன் விளைவுகளுக்கு கடைசியாக சொல்ல விரும்பும் விஷயத்திற்கு நான் வருகிறேன். முதலாவதான விளைவு என்னவென்றால், அவருக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் உலகம் என்னை அவரிடமிருந்து விலக்கி வைக்கும். மேலும் சமீபத்தில் என் உள்ளத்திலும் என் ஜெபங்களிலும் இருந்த சில நபர்களை நினைத்து பார்க்கிறேன். அவர்களை நினைத்து பார்க்கும் பொழுதெல்லாம் இதுதான் எனக்கு தோன்றுகிறது: தேவன் சொல்வதை அவர்கள் கேட்கவில்லை என்பது எனக்கு தெரியும். அது எதுவாக இருந்தாலும் சரி, உலகமோ மனுஷனோ அல்லது வேறு எதுவாக இருந்தாலும் சரி, தேவனிடமிருந்து விலக்கி வைத்துவிடும். இப்படி நடப்பதை என்னால் பார்க்க முடிந்தது. நான் அவர்களிடம் பேசும்போது அது நடக்கிறது என்று தெரியும். அதைதான் தேவன் உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரா என்று கேட்க விரும்பினேன். ஆமாம், அப்படித்தான் நினைக்கிறேன். நான் அவர்களுக்கு இதுபோன்று தேவன் செய்ய சொல்லி இருக்க மாட்டார் என்று சொன்னேன். உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார்கள். ஒரு கடுமையான கருத்து வேறுபாடுகளுக்கு நடுவில் இருக்கும்போது ஆண்டவரை நீர் அவற்றை தெளிவுபடுத்த வேண்டும் என்று சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இது தாமதமாகி விடவில்லை. அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை வெளிப்படுத்துவீர் என்று நம்புகிறேன் என்று சொன்னேன். தேவனுடைய சத்தத்தை புறக்கணிப்பது விளைவுகளை உண்டாக்கும். ஆகவே நாம் இழுக்கப்படுவோம். இரண்டாவதாக, நாம் எளிதில் வஞ்சிக்கப்படுவோம். கவனியுங்கள், உங்கள் நண்பர்கள் உங்களோடு நண்பர்களாக இருக்கும்போது உங்கள் விஷயங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று
நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானங்களை எடுக்க தேவனை காட்டிலும் அவர்கள் ஆலோசனை சொல்லும்போது அது மிகவும் அருமையாக தெரியும். தேவன் என்ன சொல்கிறார் என்று அவருக்கு செவிசாய்க்காமல் அவர்களுக்கு செவிசாய்த்தால் பெரும் சிக்கலில் மாட்டிக்கொள்வீர்கள். இந்த கேள்வியை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். தேவன் என் உள்ளத்தோடு பேசுவதை காணவும் கேட்கவும் என்னுடைய திறனில் தேவன் குறுக்கிட எதையும் அனுமதிக்காத வாழ்க்கையை நான் நடத்துகிறேனா? இப்படி கேட்டுக்கொள்வது மிக மிக அவசியம். இது உங்கள் பிள்ளைகளை பாதிக்கிறது என்ற உண்மையை தவிர வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால் அவர்கள் உங்கள் வழியை பின்பற்றுவார்கள். பெரும்பாலும் பெரியவர்களை விட அதிகமாக அவர்கள் செய்வார்கள். நான் எடுத்த சில தீர்மானங்களை பற்றி சிந்திக்கிறேன். அது சரியான முடிவுகள் இல்லை. நியாயமானதை செய்து கொண்டிருந்தேன் என்று நான் நினைக்கலாம். தேவனை பொறுத்தவரை காரணம் ஒரு விருப்பமாக இருக்காது. ஆகவே அதை நாமாக செய்வதும் கேட்காமல் இருப்பதும் விளைவுகளை ஏற்படுத்தும். ஒரு குழுவுடன் நடத்தின எந்த ஒரு கணக்கெடுப்பிலும் தவிர்க்க முடியாமல் ஆண்டவரிடம் கேட்காமல் தானாக நான் எல்லா முடிவுகளையும் எடுத்தேன் என்றும் ஒரு இரவு குடித்துவிட்டு என் நண்பர்களுடன் அருமையாக நேரத்தை கழித்தபோது என் முழு வாழ்க்கையும் பாதித்த ஒரு தேர்வை நான் எடுத்தேன் என்று சொல்கிற சிலரை வெளிப்படுத்தியது. தேவன் சொல்வதை கேட்பது நமக்கு ஒரு அற்புதமான பாதுகாப்பாக இருக்கிறது. இல்லையென்றால் நிச்சயமாக அவருடைய சித்தத்தை நாம் இழந்து போவோம். ஒரு நபர் தனது வாழ்க்கைக்கான தெய்வ சித்தத்தை தவற விடுவது வர இருக்கிற ஆண்டுகளில் பாதிக்கும் முடிவுகளை மிக விரைவாக எடுப்பது வாழ்க்கையில் மிகவும் மோசமான விஷயங்களில் ஒன்று என்று நான் நினைக்கிறேன். சில சமயங்களில் யாரையாவது பிடித்து அவர்களை அசைத்து கவனி, இன்று இது உன்னை எப்படி பாதிக்கும் என்பதை பேசவில்லை என்று நான் சொல்கிறேன். இன்றிலிருந்து 10, 20, 30 வருடங்கள் கழித்து வாழ்நாள் முழுவதும் பாதிக்கும் ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசுகிறேன். இதை சிந்தியுங்கள். நீங்கள் அவருக்கு கீழ்ப்படியாவிட்டால் உங்கள் வாழ்க்கையை அழிக்கவும் தொலைக்கவும் முடியும். எத்தனை நல்ல அற்புதமான இளைஞர்கள் எதிர்கால விளைவுகளை குறித்த எண்ணங்கள் எதுவும் இல்லாமல் தங்கள் போக்கை அமைத்துக் கொள்வதை நினைக்கிறேன். என்ன நடந்தாலும் சரி, சில விளைவுகளை மாற்ற முடியாது. பிறகு நிச்சயமாக இதற்கு நித்திய விளைவுகள் உண்டு. கவனியுங்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத போது தனிப்பட்ட முறையில் வேண்டுமென்றே உணர்வுபூர்வமாக கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக ஏற்க மறுப்பதை நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள். இது ஒரு முடிவு. அதிலிருந்து விளைவது இதுதான். நீங்கள் முழுவதுமாக தேவனிடமிருந்து நித்தியமாக துண்டிக்கப்படுவீர்கள், இழந்து போவீர்கள். இந்த உலகம் கொடுக்கும் அனைத்து பகுத்தறிவுகளும் ஊக்கமும் உங்களை ரட்சிக்கவே ரட்சிக்காது. ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டாலும் தேவனுடைய சித்தத்தை பின்பற்ற வேண்டாம் என்று முடிவு செய்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்ளும். இவை அனைத்தும் நாம் பேசிய மற்ற விஷயங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக உங்கள் வாழ்க்கைக்கு கணக்கு ஒப்புக் கொடுக்க அவர் முன் நிற்கும்போது வேறு விளைவுகளை அது உண்டாக்கும். உங்கள் ரட்சிப்பில் அல்ல, உங்கள் வாழ்க்கையில் நித்திய ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்து போவீர்கள். கவனியுங்கள். இன்று எப்படி உணர்கிறேன் என்பதை பற்றி மட்டுமே சிந்திக்க பிசாசு விரும்புவான். இன்று எதை ஆயத்தப்படுத்தப் போகிறேன் அல்லது இழக்கப் போகிறேன்? ஆகவே நாம் இந்த வாழ்க்கையை விட்டு கடந்து போகும்போது மறுபுறம் ஆசீர்வாதத்தை அனுபவிப்போம், அல்லது நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பதற்கு ஏற்ப நம் ஆசீர்வாதத்தை இழப்போம். அதனால்தான் நீங்களும் நானும் தேவன் சொல்வதற்கு மிகவும் கவனமாக செவி கொடுத்து ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசன்னத்தில் கீழ்ப்படிதலோடு நடப்பது மிகவும் முக்கியம். இதுவே மேலான வழி, ஒரே வழி. எப்போதும் மறுமையிலும் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய அறுவடையை காண செய்யும் ஒரே வழி அது மட்டும்தான். ஒருவேளை நீங்கள் இதை கேட்டு நான் ஒரு கிறிஸ்துவன் இல்லையே என்று சொல்லலாம். அப்படியென்றால் பரலோகத்தை இழக்க விரும்புகிறீர்களா? அதை இழந்தால் வருத்தப்படுவீர்கள். ஆனால் நான் நல்லவனாக இருந்து கிறிஸ்துவ ஆலயத்திற்கு போகிறேன், கொடுக்கிறேன், சரியானதையே செய்கிறேன், அப்படியானால் அதை எழுந்து போவேனா? எழுந்து போவீர்கள். எழுந்து போகாமல் இருப்பதற்கு ஒரே வழி, நீங்கள் எதையும் செய்யாமல் விசுவாசத்தினால் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதுதான். இதற்கு நீங்கள் ஒன்றையும் செய்ய முடியாது. ஆனால் உண்மையில் சத்தியம், தேவன் அவரை சிலுவையில் அனுப்பியதே நித்தியமான சத்தியம். உங்களுடைய பாவங்கள், உங்கள் குற்றங்கள், அவமானம், வேதனை ஆகியவற்றின் விலையை அவருடைய இரத்தத்தால் அவர் செலுத்திவிட்டார். அவர் சிலுவையில் மரித்து தன்னுடைய இரத்தத்தை சிந்திய போது அது உங்கள் பாவக்கடனை முழுவதுமாக செலுத்தி தீர்த்துவிட்டது. ஆனால் நீங்கள் அவரை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அது உங்களுக்கு பொருந்தும். அவருடைய மரணத்தை உங்கள் பாவத்திற்கான விலைக்கிரயமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஞானத்தோடு வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய மிக மிக முக்கியமான தீர்மானம் எது?
நண்பர்களின் ஆலோசனையை கேட்பதை நிறுத்துங்கள். உங்கள் சுற்றுவட்டாரத்தை கவனிப்பதை நிறுத்திவிட்டு எது நல்லதென்று தேடுவதை விட்டுவிட்டு தேவனுடைய சித்தம்தான் என்ன, தேவன் என்ன சொல்கிறார் என்று நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு சொல்ல முடியும், இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதிருந்தால் அவர் இப்போது இந்த மனுஷன் உங்களுக்கு சொல்வது சத்தியம் என்று இங்கு சொல்கிறார். சத்தியத்தின் அடிப்படையில் தான் நியாயம் தீர்க்கப்படுவீர்கள். பரலோகம் போவதை இது மட்டும்தான் சாத்தியமாக்கும். நீங்கள் சரியாக நடந்து கொள்ளவில்லை என்றால் என்றென்றும் இழந்து போவீர்கள் என்பதும் உண்மை. சரியாக நடக்கவில்லை என்றால் எழுந்து போவீர்கள். இதை குறித்து சந்தேகம் இருந்தால் வேதத்தை எடுத்து வாசித்து தியானியுங்கள். நான் சத்தியத்தை சொல்லியிருக்கிறேன். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் தம்முடைய குமாரனை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் நீர் ரட்சிக்கப்படுவாய். அவர் மேல் உங்கள் விசுவாசத்தை வைத்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்றென்றைக்குமாய். இதுதான் தீர்மானம். ஞானவானாக இருந்தால் கவனமாக செவி கொடுத்து நீங்கள் முடிவெடுப்பீர்கள். பிதாவே, ஒரே தீர்மானத்தில் எங்களின் நித்தியத்தை நிர்ணயிக்க முடியும் என்று உம்முடைய வார்த்தையில் தெளிவாகவும் புரியும்படியும் வெளிப்படுத்தியதற்கு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு செவி சாய்த்து கீழ்ப்படிவது எவ்வளவு முக்கியம் என்பதை கேட்கிற ஒவ்வொருவரும் உணர்வதற்கு நான் உம்மிடம் ஜெபிக்கிறேன். இதை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உம்மிடம் ஜெபிக்கிறோம். ஆமேன். இன்றைய நிகழ்ச்சியின் மூலம் ஆசீர்வாதம் பெற்றிருந்தார் எங்களை தொடர்பு கொள்ள inchurch.org இணையதளத்தை அணுகிடுங்கள். ஆன்மீக தொடுதல் உலகமெங்குமுள்ள மக்கள் இயேசுவுடனான உறவில் மேம்படவும் உள்ளூர் சபை பலப்படவும் வழிநடத்துகிறது. ஆன்மீக தொடுதல் ஊழியங்களின் உன்னத படைப்பு. இந்நிகழ்ச்சி தேவ கிருபையினாலும் உங்கள் உருக்கமான ஜெபத்தினாலும் கொடையினாலும் சாத்தியமானது.